என்னதான் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி வீடு வந்து கட்டினாலுமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்கட்டும், குடிசை வீடாக இருக்கட்டும், ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னா தண்ணி. வீட்டுக்கு வந்து தண்ணி இல்லை அப்படின்னா ஒன்றுமே ஓடாது. எனக்கும் மாமாவுக்கும் இந்த தண்ணியில் கண்டன்ற மாதிரி என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் தனியாக குடி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வந்து 3rd ஃப்ளோர். தண்ணிக்கெலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே 3rd ஃப்ளோர்னால் தண்ணி வரல அப்படின்னா கீழே போய் போட்டுட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் வந்து நான் அதிகமாக ஏறி இறங்க வேண்டான்ற மெயின் ரீசனுக்காக தான் இப்போ நம்ம வீடுமே மாற்றிருக்கோம். அதுக்காக தான் நம்ம கீழேயே இருக்க மாதிரி வீடு பார்த்து இப்போ நாம் வந்திருக்க வீடு வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் தான். தனி வீடு, எந்த பிரச்சனையுமே இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணி. இங்கே வந்து போர் இருக்குது. ஆற்று தண்ணி வந்து இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. போர்லேயுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 2 பேர்னால ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. வீடு பெருசாக இருந்து என்ன பண்ணுறது, தண்ணி இல்லைன்னா வேஸ்ட்டு தான். உங்கள் வீட்டில் எப்படி தண்ணி பிடிச்சி வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை தண்ணிக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டுருக்கா? அப்படி வந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம் தான். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.